சில பகுதிகளில் ஆட்டுக்கறி பிரியாணி அப்படின்னு சொல்லி போட்டு ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னுடைய தொண்டன் ஒருத்தரை பார்த்த திருச்செந்தூரில் அண்ணாமலை அவர்கள் தோற்றுவிட்டார், நான் பந்தயம் கட்டி இருக்கின்றேன், அதற்காக மொட்டை அடித்து அந்த ஊரினுடைய பொதுவெளியில் ஊர்வலமாக நடந்து போயிருக்கார். அது பார்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட இன்னொரு தொண்டர் வந்து விரலை வெட்டிக்கிட்டார். அதனால் நான் சொல்வதெல்லாம் நம்முடைய காலம் வரும். நாம் இப்போது வளர்கின்ற கட்சி, வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பூனை ஆணையாக மாள வேண்டுமென்றால் ஒரு கடினமான பாதையில் அந்த பூனை நடந்து போகணும். அந்த பூனை 3லிருந்து 10க்கு வரணும், 10லிருந்து 20க்கு போகணும், 20லிருந்து 30க்கு வரணும். அதன் பிறகு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தானாக வருவார். அதுவரை கடுமையாக பணி செய்ய வேண்டும். ஆனால் தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதீங்க. விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதீங்க. இரண்டாவது, இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெட்டுறது, அதை வந்து கொடூரமாக அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது, அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் என் மேலே கை வைங்கன்னு நான் சொல்கிறேன். திமுக காரனுக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய் பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறேன். இதான் என்னுடைய ஊர். இங்கே விவசாயம் பார்த்துட்ருக்கேன் கரூர் பக்கத்தில். இங்கே நம்முடைய ஃபவுண்டேஷன் இருக்குது. இந்த கட்சியினோட தொண்டனாக இருக்கேன். நான் எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி திமுக இருக்கக்கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம், அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் என் மேலே வந்து கை வைங்க. அந்த அப்பாவி ஆட்டை, வாய் பேசாத ஆட்டை நடு ரோட்டில் ஏன் தரதரம் இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து எதுக்கு சித்தரித்து சமூக வலைதளத்தில் போடுறீங்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இங்கே தானே இருக்க போகிறேன், எங்கே நான் போக போகிறேன்? அந்த கை என் மேலே வைங்கன்னு நான் சொல்கிறேன்.